அப்போதுதான் முழித்து வெளியே வந்தாள் விநாயகத்தின் புது மனைவி மாலதி. கண்ணாடி எடுத்து வைத்து தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அவள் பின்னே விநாயகம் தயங்கியபடி நின்றான். என்ன அது அம்மணி, கடைக்கு கிளம்பிட்டேன், சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுத்தா? என்னது, உனக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா? அப்போ நீ ஒண்ணும் செய்யலையா? இவ்வளவு நேரம் இந்த வீட்டுல சும்மாவா இருந்த? நான் காலையிலேயே காபி குடிப்பேன், காபி போட்டு வைக்கலையா? சோறு எதுவும் செஞ்சு வைக்கலையா என்று மாலதி கிச்சனுக்குள் பானைகளை உருட்டியவள், எதுவுமே செஞ்சு வைக்காம போற என்ற அத்தனை பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பித்து விட்டாள். இல்லாமணி, நீ செய்வேன்னு உனக்கு வேலைக்காரி வேலை செய்யதான் நான் இங்க வந்திருக்கனா? என் படிப்பு என் அழகு என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க வந்து உனக்கு வடிச்சு கொட்டதான் கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்தியா? ஓ முகர கட்டைக்கு நான் சோறு வேற வடிச்சு கொட்டுவேன்னு நினைச்சு ஆசையில உட்கார்ந்து இருந்தியோ என்றவள் பேச்சில் தலையை குனிந்து கொண்டான். ஏச்சு பேச்சு வாங்குவதெல்லாம் அவனுக்கு புதுசு இல்லை. ஆனால் மனைவியாவது என்னை நேசிப்பாள் என காத்திருந்த காத்திருப்பு வீணாய் போனதில் ஒரு துளி கண்ணீர் கட்டிவிட்டது மெய். அவன் என்ன இரும்பா கல்லா? வலிக்காதிருக்க எனக்கு தெரியாது, இப்பவே எனக்கு காபி வந்தாகணும் என்றவள் அவனை முகத்தை சுருக்கி பார்த்துவிட்டு, உன் கையால காபி குடிக்கிறதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு போயிடலாம். பால் பாக்கெட் மாவு பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வை, நானே எனக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். ஆனா நீங்க எந்த பொருளையும் கை வைக்க கூடாது, புரியுதா? கல்யாணம் கட்டுனா உன் பசி தீந்துரு விநாயகம். கல்யாணம் கட்டுனா உனக்கு வர பொண்டாட்டி எல்லாமே செஞ்சு தருவா விநாயகம். கல்யாணம் கட்டுனா உனக்கு வரவ உன் சமய பாதியா குறைச்சிருவா. கல்யாணம் கட்டுனா இனிமே உன் வாழ்க்கை ஓகோன்னு போகும் விநாயகம் என்று ஒவ்வொருவரும் சொல்லிய சொற்கள் எல்லாம் அவன் காதில் அப்படியே புகுந்தது. என்ன மாறுச்சு? எதுவும் மாறலையே. போதுண்டா, இதுக்குதான் இந்த திருமண வாழ்க்கையா? இருந்த கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தையும் வந்தவ பறிச்சுக்கிட்டா. ஏற்கனவே சுமைதாங்கிதானே, அவன் இதையும் தாங்க பழக்கப்பட்டான். பளிங்கிலே ஒரு இதயம்.